Taste the Daily. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற ஒரு முதியவரும் மூதாட்டியும் மயக்கமடைந்தனர். இந்நிலையில் மருத்துவ முகாம் உள்ளிட்ட வசதிகள் இல்லாததால் இருவரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து விடியாத அமைச்சர் சேகர் பாபுவிடம் கேள்வி எழுப்பிய போது எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அதனை பாராட்ட வேண்டும் என்றும் பொறுப்பின்றி பதிலளித்ததால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். 6 நாட்களாக இங்கே யாகம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சின்ன மருத்துவ முகாம் கூட இங்கே இல்லை. 80% உபயதாரருக்கும் கரைவெட்டிக்கு உள்ளவங்க மட்டுமே பாஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ் கொடுக்கறதுல நிறைய குளறுபடி. அதே மாதிரி மருத்துவ முகாம் இங்கே இல்லாததுனால சில பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் மயக்கம் அடைஞ்சு அது என்ன ஆனிச்சுனே தெரியல. கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல வரோம்னா, இனி வர காலங்களில் கும்பாபிஷேகம் நடைபெறப்போ தயவு செய்து மருத்துவ முகாம் வைங்க. அதே போல் கும்பாபிஷேகத்துக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து, ஆன்மீக பெரியவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து அவங்களும் பாஸ் விநியோகம் பண்ணணும்னு சொல்லி நான். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்விளைந்தான்பட்டி, சோழகம்பட்டி, இந்தளூர் உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 5 மாதங்களாக உரிய முறையில் குடிநீர் வழங்கவில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை அதிகாரியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பொன்விளைந்தான்பட்டி பகுதியில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பதவியேற்று 4.5 ஆண்டுகள் ஆகியும் குடிநீர் வசதியை கூட ஏற்படுத்தி தர முடியாத நிலையில் விடியாத அரசின் நிர்வாகம் கேட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். குடியெல்லாம் வச்சுட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். பாலு கூட காய்ச்ச முடியல, பிள்ளைங்களுக்கு உடனே முறிஞ்சு போயிருது. இதுக்காக நாங்க 50 ரூபா கொடுத்து அன்னனை கூலி வேலை செய்யறோம். நாங்க எப்படி 50 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்க முடியுமா? ஏன் இப்படி பண்றாங்க? 2 வீலர் எடுத்துட்டு போனாலும் அடுத்த ஊர்லயும் தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. ஏன் நீங்க அடுத்த ஊருக்காரங்க இங்கே ஏன் வர்றீங்க? உங்களுக்கு ஒரு தீர்வு நீங்க எதை கேளுங்க, பேசுங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த இது நாங்க சொல்றோம். வேலூர் மாவட்டம் காட்பாடி சுந்தரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தாராப்படவேடு குமாரப்பா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரியம்மன் ஆலயத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரானது கலசங்களில் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் புனித நீர் ஆலய கோபுர விமான கலசத்தின் மீது ஊற்றி நடைபெற்ற ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே குடிநீர் கேட்டு பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சல்வார்பட்டி கிராம காலனி பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வருவதில்லை என கூறி பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் சுப்பிரமணியபுரம் பேருந்து நிறுத்தத்தில் பெண்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு பகுதிகளிலும் குடிநீர் கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு காணாமல் திறனற்ற திமுக அரசு நிர்வாகம் திணறி வருவதாக பலரும் குற்றம் சாட்டினர். சென்னை அம்பத்தூரை சுற்றிய பகுதிகளில் பெய்த சாதாரண மழைக்கு கொரட்டூரில் இருந்து புதூர் செல்லும் சாலை முழுவதும் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வீடுகளை சுற்றியும் கழிவுநீர் தேங்கியிருப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் உடனடியாக கழிவுநீருடன் கலந்த மழை நீரினை வெளியேற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சர்வீஸ் சாலை பள்ளமும் படுகொள்ளியுமாக மாறியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டும் பணி நடப்பதால் வாகனங்கள் செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள சர்வீஸ் சாலை பலத்த சேதமடைந்துள்ளதுடன் மழை காரணமாக பள்ளங்களில் நீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் வாகனங்களை இயக்கி வரும் நிலையில் விடியாத அரசு மழைநீர் வடிகால்வாய்களை முறையாக அமைக்காததால் இன்னலுக்கு ஆளாவதாக குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பயன்பாடு இல்லாத பள்ளி கட்டிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். புக்கம்பட்டியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளி கட்டடம் தற்போது பழுதடைந்த நிலையில் பயன்படாமல் உள்ளது. இங்கு இரவு நேரங்களில் அடையாளம் தெரியாத நபர்கள் மது அருந்துவதுடன் காலி மது பாட்டில்களை வீசிச் செல்வதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் பயனில்லாத கட்டிடத்தை அகற்றி சீரமைத்து மாணவர்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர்.
தருமபுரி நகர் பேருந்து நிலையத்தில் ஆட்சியர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது வாங்கி அருந்திவிட்டு குடிமகன் ஒருவர் ஆபாசமாக குத்தாட்டம் போட்டது மக்களை முகம் சுளிக்க வைத்தது. தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு விடியாத அரசின் ஆட்சியர் வருகை தந்தார். அப்போது சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது வாங்கி அருந்திவிட்டு குடிமகன் ஒருவர் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான பாடலுக்கு ஏற்ப குத்தாட்டம் போட்டதை பார்த்த பொதுமக்கள் விடியாத ஆட்சியில் அரசு மதுபான கடைகளுடன் சேர்த்து சட்டவிரோத கள்ளச்சந்தை மது விற்பனையும் களை கட்டி வருவதாக குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் ஏற்றப்படும் கோப்பரை புதுப்பிக்கப்பட்ட தயார் நிலையில் உள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பு பரணி தீபமும் தொடர்ந்து அன்று மாலை 6 மணி அளவில் 2668 அடி உயரம் கொண்ட தீபமலை மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. முன்னதாக கொப்பரைக்கு சிறப்பு பூஜை செய்து 1000 மீட்டர் காடா துணி 3500 கிலோ நெய் நிரப்பி மகாதீபம் ஏற்றப்படும். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். பம்மல் திருநீர்மலையை இணைக்கும் முக்கிய சாலையான அண்ணா சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. தற்போது மழை பெய்து பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தரமற்ற முறையில் சாலை அமைத்ததாலேயே 3 முறை சாலை அமைத்தும் சேதமடைய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் ஐயப்பன் கோயில்களில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக புனித நீர் கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூஜை செய்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கோயில் கோபுரத்தின் மீது கலசம் கொண்டு செல்லப்பட்டு விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே 2 முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் 3வது முறையாக அனுப்பிய மின்னஞ்சலில் ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மீண்டும் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. விடியாத அரசு பதவியேற்ற நாள் முதல் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கே மிரட்டல் விடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் சாமானிய மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக பலரும் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுகா அலுவலகம் முன்பு மனைப்பட்டா வழங்காததை கண்டித்து திமுகவின் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து வளையமாதேவி கிராமத்து மக்கள் ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தின்படி மனைப்பட்டா வழங்காதது மற்றும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றாமல் இருப்பதையும் கண்டித்து கிராம மக்கள் கோஷம் எழுப்பியதோடு ஒப்பாரியும் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியாத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக வளையமாதேவி கிராம மக்கள் எச்சரித்தனர். இங்க அரசாங்கம் செய்தி சாய்க்கலன்னா இந்த போராட்டம் தொடரும். இன்னைக்கு நாங்க பேச்சுவார்த்தை முடிக்காம எஞ்சி போக மாட்டோம். ஒருவேளை காவல்துறை கைது பண்ணா கைதாகி திருப்பி வந்து இங்க உட்காருவோம். இந்த போராட்டத்தை பெருசாக்குவதும் முடிப்பதும் ஆட்சியர் கையில். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முதியவர் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இரும்பேடு கிராமத்தைச் சேர்ந்த சம்பத் சதாசிவம் என்ற முதியவரின் சொத்துக்களை எழுதி வாங்கிக் கொண்ட அவரது மகன்கள் அவரை கவனிக்காமல் தனிமையில் விட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நடவடிக்கை கோரி பலமுறை மனுகளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த முதியவர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். திறனற்ற திமுக அரசு அதிகாரிகள் தமது கடமைகளை மறந்து போனதால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாவதாக பலரும் குற்றம் சாட்டினர். விழுப்புரத்தில் மருத்துவமனை மற்றும் நியாய விலை கடையை சுற்றி சேரும் சகதியுமாக உள்ளதால் உள்ளே செல்ல முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். வழுதரெட்டி பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் நியாய விலை கடை கட்டிடங்களை சுற்றி மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இது பற்றி விடியாத நகராட்சி நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் மாறாக மருத்துவமனை மற்றும் நியாய விலை கடையை பூட்டிவிட்டு சென்ற அதிகாரிகளால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க, ரேஷன் கடை இருக்குது, தண்ணி சேர்மானிக்குது. அந்த ரேஷன் கடைக்கு போகும்போது எவ்வளோ பேர் வயசானவங்க விழுந்துடுறாங்க.
மாத்திரை வாங்க போனாலும் உளுந்து வாங்கின்னு வராங்க. முந்தானத்து ரேஷன் கார்டிலேருந்து ஒரு அம்மா மயக்கம் போட்டு அந்த சேத்துலேயே உளுந்து போச்சு. இந்த குடிக்கிறவங்க, கஞ்சா குடிக்கிறவங்க, சாராயம் குடிக்கிறவங்க எல்லாம் பாட்டில் உடச்சி அங்கே போடுறாங்க. ராவிக்கெல்லாம் உட்காந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. அது பக்கத்தில் வீடு இருக்கும், நம்ம ஏன்னா கேட்டோம்னா நம்மக்கிட்ட சண்டைக்கு வராங்க. ஒரே சேறு, கொசு, ராவிக்கெல்லாம் கொசு தொல்லை தாங்களே. காவாய்க்காய் தண்ணி கலந்து வருது. நாங்கள் எப்படி அதில் குடிக்கிறது, எப்படி சாப்பிட்றது? தமிழ்நாடு டாஸ்மாக் ஏஐடியூசி பொதுச்சங்க செயலாளர் தனது மிரட்டலுக்கு கீழ்ப்படியாத டாஸ்மாக் ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக டாஸ்மாக் ஊழியர் அருள்நாத் என்பவர் ஆடியோ வெளியிட்டுள்ளார். திமுக கூட்டணி கட்சியான இடதுசாரி சங்கத்தை சேர்ந்த தனசேகரன் தனது செல்வாக்கை தவறாக பயன்படுத்தி மாநிலம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் பணியாளர்களை மிரட்டி வருவதாகவும், டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களுக்கு மிரட்டி பணம் கேட்பதாகவும், கொடுக்கவில்லை என்றால் ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊழியர் ஒருவர் வெளியிட்ட ஆடியோ பதிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாரோட வைத்திய சமாச்சு என்ன சாட்சி போட நீ காசு உங்களுக்கு அத்தனை பேரும் கொலை வருகிறான் தெரியுமா உனக்கு? கொலை வரும், கொலை கிடையாது. அதுதான் சொல்கிறான். சூப்பர்வைசிங்காக நான் கவுன்மெண்ட் தான் சேர்ந்தால சில பேர் எடுப்பு பசங்க வேலை செஞ்சுக்கிறானுங்க. அவனுக்கு வேலை செஞ்சு அவனுங்களும் வேலை பண்ணானுங்க. வேலூர் காட்பாடியை அடுத்த PN பாளையம் ஏரிக்கரையை சேதப்படுத்திய திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படும் வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். அனுப்பநேரி ஏரிக்கரையை திமுகவைச் சேர்ந்த இருவர் சேதப்படுத்தியது குறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படும் வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி PN பாளையம் மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவது குறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கழிவுநீருடன் திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மங்களம் கொம்பு பகுதியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் விடியாத திமுக MLA உள்ளிட்டோரிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் கழிவுநீரை பாட்டிலில் பிடித்து வந்து ஆட்சியரிடம் காண்பித்து மனு அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சாலை மறியல் நடத்தப்படும் என ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். கலெக்டர் ஆஃபீஸர் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அதுக்கான நடவடிக்கை எடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது எடுக்க தவறினால் ஒரு வாரம் பார்ப்போம். மறியல் பண்ண போகிறேன். எங்கள் ஏரியாவில் காலி குடத்தை வச்சு மெயின் ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ண போகிறோம். அது நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் காய்ச்ச பெரிய ஆளுகளுக்கெல்லாம் கால் வீங்கிச்சு. ஒரு தண்ணியை பார்த்தீங்கன்னா எம்பா இருக்குது. இந்த தண்ணி தான் பார்த்துக்கங்க. இந்த தண்ணி என்ன இருக்குது எங்கள் பாருது. இந்த தண்ணி எப்படி குடிக்கிறது? இது ஃபஸ்ட்டு விட்டது. இது கழிவு தண்ணின்ட்டாங்க. ரெண்டாவது விட்ட தண்ணியை பார்த்துக்கங்க. இப்படி தான் இருக்குது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் நிலக்கரி ஏற்றி செல்லும் கன்வேயர் பெல்ட்டுகளை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபடும் BMC தொழிலாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களுக்கு மாதத்திற்கு 10 ஷிப்ட் மட்டுமே வழங்குவதாகவும் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து கடந்த 3 வருடமாக போராட்டத்தில் ஈடுபட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி 200க்கும் மேற்பட்ட BMC தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக NLC நிறுவனத்திற்கு எச்சரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கடந்த 2 மாதங்களாக குடிநீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செந்தோரை கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஆழ்துளை கிணறு பழுதடைந்துள்ளதால் குடிநீர் இன்றி அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் ஆட்சியரை சந்தித்து கிராம மக்கள் மனு அளித்தனர். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமல் திறனற்ற திமுக முதல்வர் வெற்று விளம்பரங்களில் மூழ்கியுள்ளதாக குற்றம் சாட்டினர். இது 2வது தவணையா நாங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இவங்களும் இப்போ எங்களுக்கு தண்ணி இல்லாத ஒரு காரணத்துல போர் மோட்டர் சரி பண்ணா மட்டுமே எங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இல்லைன்னா அந்த ஊருக்கு தண்ணி இல்லை. கிட்டத்தட்ட 2 மாசமா எங்களுக்கு தண்ணி இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலுமே 5 பேர் 6 பேர் ஒரு குடும்பம் இருக்காங்க. ஸ்கூல் போற பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களும் குளிக்க முடியாம, நாங்களும் குளிக்க முடியாம, எங்களுக்கு ஒரு அரிசியை போட்டு சோறு வடிச்சு சாப்பிடறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு தண்ணி வசதி இல்லை.
வடசென்னை கடலோர பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் காசிமேடு கடற்கரையில் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தொடர் மழை காரணமாக ராயபுரம் காசிமேடு கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதுடன் கடல் சீற்றம் காணப்படுகிறது. இந்நிலையில் ஆபத்தை உணராத இளைஞர்களும் பொதுமக்களும் கடற்கரைக்கு சென்று செல்ஃபி மற்றும் ரீல்ஸ் எடுத்தனர். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ள விடியாத அரசின் ஏவல் துறையினர் உடனடியாக பாதுகாப்பை பலப்படுத்தி மக்கள் கடற்கரைக்கு செல்லாமல் தடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சென்னை OMR செம்மஞ்சேரி இணைப்பு சாலை சிதிலமடைந்து மழைநீர் தேங்கியதால் பள்ளம்மேடு தெரியாமல் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர். சென்னையில் பெய்து வரும் மழை காரணமாக OMR சாலையில் இருந்த செம்மஞ்சேரி செல்லும் இணைப்பு சாலை மற்றும் ஆவின் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள சாலை ஆகியவை குண்டும் குழியுமாக சேதமடைந்துள்ளது. மேலும் பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பள்ளம்மேடு தெரியாமல் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். மழைநீர் வடிகால் வசதி குறித்து திறனற்ற திமுக அரசிடம் முறையான திட்டமிடல் இல்லாததால் சிறிய மழைக்கே சிரமப்படுவதாக குற்றம் சாட்டினர்.